ஒரு 3 வாரமாவே என் லைஃப் ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கு. ரொம்ப போரிங்கா இருக்கிற மாரி இருக்கு. செய்ற வேலைய திரும்பி திரும்பி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், இல்ல தொடர்ந்து வீடியோ போடுறேன்னாலும், எல்லாமே ரொம்ப ஒரு மாரி டவுனா இருக்கிற மாரி இருக்கு. திரும்பி திரும்பியும் என்னடா இது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பண்றோம் ஓகே ஃபைன் எனக்கு புடிச்சிருக்கு தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு எஃப்எம்ஓன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபோமோன்னு சொல்லுவாங்க சாரி. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதுவுமே இல்லை, ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லையே, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி ரொம்ப போர் அடிக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பெருசாக போகவே இல்லை. எங்கே நான் தப்பு பண்ணுறேன், எதில் நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு பெருசாக தெரியவும் இல்லை. தெரில, ஒரு மாதிரி அப்படியே டவுனாகவே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு புக்கு படிக்கலாம் மேனிஃபெஸ்ட் நவ். ஏன்னா எனக்கு அந்த புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அலி அஹ்மத் எழுதுனது நல்லாயிருக்கும். அந்த புக்கு படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி. எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பிடிக்கும். அது உண்மையானு தெரியல, பட் ஆனால் அது படிக்க நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் திரும்ப அதெல்லாம் படிப்பேன். ஸோ அதனால் அப்படி நான் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது, நம்ம லைஃப்பை மாற்றிக்கிறது, இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அது நீங்கள் உங்கள் லைஃப் மோசமாக இருக்கிறதுக்கும் மோசமாக இல்லாமல் இருக்கிறது, அதாவது நல்லா இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸோ அதில் ஒரு சேலஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஆமாம், எனக்குமே லைஃப் வந்து போரிங்காக தான் இருக்குது. லைக் வந்து பண்ணுற விஷயம் தான் பண்ணுறேன், ஓகே ஃபைன், நல்ல விஷயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஜிம் என்னடா தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கோம், என்ன அங்கே போனாலும் கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. லைஃப்பில் எதுவும் டெவலப் பண்ணணுமோ, நம்ம ஒரே இடத்துல அதே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கோ, தெரில, திரும்பி பழைய மாதிரி ஆயிடுவோமா, என்ன நான் வந்து இல்லையோ அப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் இருக்கும்போது அந்த புக்கில் அந்த ஒரு விஷயம் வந்து என்னோடய கேள்விக்கான ஒரு பதிலாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ப்ராப்ளி நிறையா விஷயங்களில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்களும் ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால் போகவே முடியல, அடுத்து எனக்கு இந்த சரௌண்டிங், அதாவது அந்த சர்க்கிளை விட்டு எனக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ராப்ளி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற 2 சேலஞ்சை பண்ண போகிறீங்க அடுத்த 24 ஹவர்ஸுக்கு. ப்ராப்ளி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது நான் அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதாவது என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ண போகிற 2 சேலஞ்ச் இருக்குது. இந்த சேலஞ்ச் என்ன, எப்படி பண்ணலாம், அண்ட் ஸோ அப்படிங்கிறத உங்களோட கேள்விகளுக்கான ஒரு பதிலாக ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடலாம், ரொம்பலாம் பேச வேணாம், டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நான் கேஜி, நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பர்சனல் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைன் கோச்சிங் 1-on-1 இருக்கும். உங்களுக்கு பேட் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், பான் அடிக்ஷன் அண்ட் ஸோ இன்செக்யூரிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் கோச் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க, நீங்கள் அங்கே வாங்க. தென் நான் செஷன்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். தென் நம்ம கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கம்மிங் பேக் டு த கான்டென்ட். நம்ம லைஃப் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நாரி போய் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான். ஆமாம், உண்மை தான். லைக் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்துட்டு நீ சூப்பராக டான்ஸ் ஆடுற அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கே போயிடும்னா டான்ஸில் போயிடும். ஆனால் நீ டான்ஸில் ஆடவே இல்லை அப்படின்னா, டான்ஸ் ஆடுறது நல்லாவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே ஃபைன் அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கல, நீங்களே பிலீவ் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு வார்த்தைகளோட பவரே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நிறையா பேர் வந்து நம்ம லைஃப் வந்து நல்லா இல்லை, எனக்கு வந்து என் லைஃபே ஒர்த்தியாகவே இல்லை, எனக்கு கேட்குற பணம் கிடைக்கவே இல்லை, என் லைஃப் ரொம்ப ஜீரோவாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நீங்கள் உங்ககிட்ட எப்படி பேசிக்கிறீங்கிறத தாண்டி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க. ஏன்னா மற்றவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, மற்றவங்ககிட்ட இன்னொருத்தவனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களால் முன்னேறவே முடியாது. ஒரே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ த திங், நீங்கள் பண்ண போகிற முதல் விஷயமே அடுத்த 24 மணி நேரத்துக்கு, அதாவது 24 ஹவர்ஸுக்கு யூ ஜஸ்ட் கோயிங் டு இம்ப்ளான்ட் த பாசிட்டிவ் தாட்ஸ் இன் யோர் செல்ஃப். ஸோ இட் இஸ் த சேலஞ்ச் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் தட் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ். உங்களுக்குள்ளே நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசிக்க போகிறீங்க. மேபி டாக்ஸிக்கான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இடையில வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை இது அது ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. அவங்கக்கிட்ட போய் இல்லை நான் 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் வந்து நெகட்டிவாகவே பேச மாட்டேன், நான் பாசிட்டிவாக மாட்டேன், இப்படிலாம் சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. பட் நம்மளாம் நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி நான் புரிய வச்சு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, நான் இந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணுறேன் பாருன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. த திங், நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு டாக் டு யுவர் செல்ஃப் லைக், எஸ் ஐ எம் worthy, I'm confident. Why I'm confident?
I'm doing consistently. I'm just posting consistently videos on YouTube, or I'm just going consistently I'm going consistently to gym. ஸோ இப்படிங்கிற ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ, என்ன விஷயத்தில் நீங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி 24 ஹவர்ஸும் அந்த ஒரு தாட்ஸை இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நம்பர் 1. செகண்ட் சேலஞ்ச், டோபமைன் டீடாக்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு பயங்கரமான ஒரு போர் அடிக்க வைக்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நான் எந்த வேலையுமே செய்ய போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறது அப்லோட் பண்ணுறதோட சரி, அவ்வளோதானே தவிர இதை கூட நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. எடுத்தேன் அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. வீடியோ எடுக்க போகிறதில்ல, ஸ்கிரிப்ட் எழுத போகிறதில்ல, எதுவுமே புக் படிக்க போகிறதில்ல, ஒர்க் அவுட் போகிறதில்ல, எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டிட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்த 24 ஹவர்ஸுக்கு. ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே நமக்கே ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல், எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் நம்ம இருக்கலாம், சும்மா இருக்கலாம். சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சும்மா இருக்குது. ஸோ அதை நான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அதை நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறேன். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது எனக்கு. ப்ராப்ளி என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 சேலஞ்சு தான், ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் 24 ஹவர்ஸ். ஜஸ்ட் நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. 2வது, ஃபோன், சோஷியல் மீடியா எதுவுமே பெருசாக எடுக்காமல், எதுவுமே பெருசாக யோசிக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video, and thanks for watching my video. Love you guys.